ஹலோ காய்ஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க விஜய் செஞ்ச சமையலை சாப்பிட்டுட்டு எல்லாம் வாந்தி எடுத்துட்டு, என்ன ராமச்சந்திரா எங்களை பழி வாங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணியா, எத்தனை நாள் உனக்கு இது நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை புதுசாக ட்ரை பண்ணி எங்களை இது பண்ண பார்க்குறியா, இதெல்லாம் என்ன இது, நாங்கள் உடனே கிளம்புறோன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பிருந்தா முன்னாடி வந்துட்டு ஒரேன்ஷ் அங்கிள் இதை சாப்பிட்டு பாருங்கள், நான் பிரியாணி பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அங்கிள் சாப்பிட்டு பாருங்கள், தைரியமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு பிருந்தா சொன்னோன்னே சரின்ட்டு எம்எல்ஏவும் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாரு. கொஞ்சம் தட்டில் போட்டு கொடுக்க அவர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, பசங்களை வாங்க உட்காருங்க சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருக்கும் பிருந்தா வந்துட்டு பரிமாறாங்க. விஜி கடுப்பாயிடுறாங்க. அடைச்சா இதுக்காக தான் இவ்வளோ தூரம் என்னை பிளான் பண்ணி இது பண்ணாங்களான்னு விஜி கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பரிமாறினோன்னு அவங்களும் ரசிச்சு சூப்பருன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. பிருந்தா சந்தோஷமாயிடுறாங்க. இந்த சமையலை வந்துட்டு சாப்பிட்றதுக்காகவே நீ எவ்வளோ பிரச்சனையோடு வீட்டுக்கு வந்தாலும் இந்த சமையலை சாப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடும் ராமச்சந்திரா, அப்படியே இருக்குது, உனக்கு பிரியாணி யாரும்மா கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்ல, மாறன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரு, மாறனோட கைப்பக்கம் அப்படியே உனக்கு வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்கிறாங்க. அப்புறமா சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா எம்எல்ஏ வந்துட்டு கிளம்பிட்டாரு. வெளியே வந்துட்டு மாறன் வீரா கிட்டே சொல்லிவிட்டு, உங்கள் கைப்பக்கம் அப்படியே இருக்குது, உங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்கு சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாராட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு மாறனுக்கு வந்துட்டு அந்த துணி விற்கிறவர் வந்துட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி வியாபாரம்லாம் நல்லா போகுதில்லப்பா, நீயே என் கடையை எடுத்து நடத்துப்பா, நான் வந்துட்டு போய் செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறேன், வயசாகுதில்ல, என் பசங்களாம் யாரும் எடுத்து நடத்துகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாமே உடனே கிடச்சிடாதுப்பா, நீ அட்வான்ஸ் 2 லட்சம் கொடுத்தா கூட போதும், நீ ட்ரை பண்ணு 2 நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்தவுடனே வந்துட்டு ராகவன் வந்து பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காரு. கூடவே கார்த்திக்கும் வராரு. என்னடா என்ன விஷயம்னு சொல்லிட்டு மாறன் கேட்க, ஒன்றும் இல்லைடா, இப்போல்லாம் இவ வந்து கண்மணி ரொம்பவே மாறிட்டா, என்கிட்ட வந்துட்டு பாசமாக நடந்துக்கிறா, எனக்காக எல்லாமே செய்கிறா, பழைய மாதிரி இல்லைன்னு சொல்ல, ஒரே லவ்ஸ்ன்னு சொல்லுன்னு கலாய்ச்சிட்ருக்காங்க. அப்போ கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்தவுடனே பேசிகிட்டு இருக்காங்க. உந்தெல்லாம் எப்படிடா போகுதுன்னு, இப்போல்லாம் ரொம்ப பொசசிவ் ஆயிடுறா பிருந்தா, விஜய்கிட்ட பேசக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே பத்திர காலையை இது பண்ணுறான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படிடா போகுது, கடை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மாறன் கேட்டுருக்கேன். அப்புறம் மாறன்கிட்டையும் கேட்குறாங்க. நல்லா தாண்டா போகுது, இப்போ ஒரு கடையும் வந்துருக்கு, சின்ன கடை, ஆனால் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுன்றாங்க. உடனே ராகவன் வந்துட்டு நான் கொடுக்குறேன்றாங்க. கார்த்திக் வந்துட்டு நான் கொடுக்குறேன்றாங்க. இல்லைடா வேணாம், நானே ஜெயிச்சா தானே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல, இல்லை சரி நீ அத்தைக்கிட்ட கேளு, அப்போது ஒரு பிரச்சனையும் வராது, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, இல்லைடா நானே இது பண்ணுறேன், நானே பண்ணால் தான் வந்துட்டு வீராக்கும் கௌரவமாக இருக்கும், எனக்கும் வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதெல்லாம் வீரா கேட்டுட்ருக்காங்க. அப்போ 2 லட்சம் தேவைப்படுதான்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க ஆட்டோக்கார அண்ணங்கள்லாம் வந்துட்டு ரேஸ் நடக்க போகுது, ஆட்டோ ரேஸு, அதுக்கு 2 லட்சம் வந்துட்டு பரிசுன்ற மாதிரி சொன்னதை யோசித்து பார்த்துட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க நேராக நைட்டு வந்து ஆட்டோ யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்க, பிருந்தா வந்துட்டு எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்ருக்காங்க. அவங்க சமாளிக்க பார்க்க யாருக்கும் தெரியாமல் போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. எங்கே போகிறீங்கன்னா, எங்கள் பக்கத்தில் கடைக்கு தான்மா, பிருந்தா கூட்டிகிட்டு தான் போகிறேன், தெரிஞ்ச மொத்தம் வராங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வரணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு நைஸாக அங்கே வந்து ஆட்டோ எடுத்துன்னு பிருந்தாவை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அக்கா எங்கக்கா போகிறோன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஆட்டோ ரேஸ்க்குன்னு சொல்ல, இங்கே பாரு அண்ணன் இது கலந்துக்கிட்டாலே நம்ம எவ்வளோ பயப்படுவோம், நீ இப்போ கலந்துக்க போறியா, அதெல்லாம் வேணாம், அது மாமாவுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்ல, அமைதியாக இருடி, அந்த பணம் ரொம்ப முக்கியமானது, தேவையானு சொல்கிறாங்க. எதுக்காக என்ன ஏதுன்னு நான் இந்த ரேஸில் வின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், எதுக்காக அந்த பணம்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நீ அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க. நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடும். பிருந்தா ஃபோன் எடுக்க, ஃபோனை கூட்டி யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ரேஸுக்கு போயிட்டு பேர் கொடுக்க அவங்களும் பணம் வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக மற்ற ஆட்டோ டிரைவர்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு, என்ன பொம்பளை கூடியெல்லாம் எங்களால் போட்டியெல்லாம் போட முடியாது, மரியாதையாக என்னோடய காசை கொடுன்னு சொல்கிறாங்க. உடனே வீரா கிண்டல் பண்ணாங்க, நான் ஏன் இது பண்ணக்கூடாது, பொண்ணுன்றதுனால என்னை ஒதுக்கி வைக்க பார்க்குறீங்களா, எங்கேருந்து எங்கள் அண்ணன் தான் இத்தனை வருஷம் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ நான் வந்துட்டு நான் ஜெயிச்சிடணும்னு பயப்படுறீங்களா, பயத்தினால தானே வேணான்னு சொல்கிறீங்க, பயம்னு சொல்லிடுங்க, நான் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொம்பளைங்க கூட நான் இது பண்ண, பொம்பளைன்ற ஒரே காரணத்துக்காகலாம் என்னால் ரேஸில் கலந்துக்காமல் இருக்க முடியாது, நான் கலந்துப்பேன், உங்களுக்கு தைரியம் தான் நீங்கள் இது பண்ணுங்கள், திருப்பியெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, தைரியம் தான் நீங்கள் கலந்துங்கன்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்களும் வந்துட்டு இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாமா என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்ட்டு. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.